ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ்ல. நீங்கள் ரெடியா ப்ரோ? சிஸ்டர் நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவரும் ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் அந்த ரைட் டைம்னு ஒன்று வரும் தெரியுமா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த ரைட் டைம் வரும்போது கொடுத்துருவேன்னு சொல்கிறார். நான் சொல்ல ப்ரோ, அவர் தான் சொல்கிறார். வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்திட்டா, அன்பின் தேவனே என்னை மறுத்து இடைப்படுங்க. யோவான் 7:6 இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்களே என் பிரதர் சிஸ்டர், எதுக்காக காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, கல்யாணம் ஆகலன்னு காத்திருக்கீங்களா, வேலை நடக்கலன்னு காத்திருக்கீங்களா, கடன் பிரச்சனை மாறுன்னு காத்திருக்கீங்களா? உங்களுடைய காத்திருப்பு முடிவுக்கு வரணும்னா நீங்கள் காத்திருக்கணும். என்னடா குழப்பற அப்படின்னீங்களா? வசனம் அப்படி தாங்க சொல்லுது. வேதத்தில் காத்துனவங்களும் சிறந்ததை பெற்றுக்கிட்டாங்க. சிறந்ததை பெற்றுக்கணும்ல. திரும்பி வார்த்தைகளை போயிடுறேன். யோவான் 7:6 இயேசு உங்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்கணுன்னா மட்டும் வரீங்க. தேவைன்னா வரீங்க, தேவைன்னா தேவையில்ல கிளம்புன்ட்டு போயிடுறீங்க. என்ன கண்டுக்க மாட்டீங்க. உண்மையாக அப்படி தானே இருக்கும் இன்றைக்கி, இல்லை? உங்களே சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லையா? அப்படின்னா எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறையெல்லாம் வந்திருக்காது ப்ரோ. ஒரு வேளை எங்கன்னா மிஸ் பண்ணிக்கலாம், பார்த்து கேட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடுங்க. காட் கோனா டூ சம்திங் கிரேசி இன் யுவர் லைஃப். ஆக்சுவலாக இன்றைக்கி நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் நடக்குதுல்ல, நம்ம ஈவினிங் 5:30 பல்லாவரமில் ஜியோன் காம்ப்ளெக்ஸில். உங்களுக்கு தெரியலனா பயோவில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ ஹவு டு கம் தேர், ஜியோன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இன்றைக்கி செய்தியின் தலைப்பு என்னென்னா, நீங்கள் ரெடினா நான் ரெடி, அப்படி தான். ஆனால் இங்கே நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, ஆனால் நான் ரெடியாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டியதை உங்களை எதனா பாடுபடுத்திடும். அதனால் அதை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு வந்து ரைட் டைமில் கொடுத்துருவோம். எப்போவுமே ரைட் டைமில் ஒரு விஷயம் கிடைச்சா தான் பெட்டராக இருக்கும் ப்ரோ. ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிற நேரத்துக்கு கிடைச்சா, அதாவது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதே கொஞ்சம் சிக்கன் தான், கோளாறு தான். ஓகே, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. கருத்தை உங்கள் எழுத தெளிவாக இடைப்படுவார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உங்களுடைய கருத்தில் ஒரு காரியம் கிடைக்கணும்னா அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல, வரும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்றார். புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, தெளிவாக இருக்கும். நான் பேசுகிறது குழப்பற மாதிரி இருக்கலாம், ஆனால் ரொம்ப தெளிவான நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து என் பிள்ளைங்கிட்ட கொடுத்துறேன்னு அவர் தான் சொன்னார். உங்ககிட்ட தான் சின்ன ஜெபம் பண்ணிட்டா, அன்பின் தேவனே, இது வரைக்கும் உங்களுடைய மகள் எதற்காக காத்துதாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த காத்திருப்பின் காலத்தை முடிவு கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த உங்கள் வேலை வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே. அவங்க எதுக்காக காத்திருக்காங்க, யாரெல்லாம் நோக்கி இருக்காங்க, எப்படி முடியும்னு அவங்க நினச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் வேலை வரல, ஆனால் வரப்போது அவங்க ஆயத்தமாக இருக்காங்க, நீங்கள் கொடுக்கறதுக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க. ஒரு சில காரியங்களை சீர்படுத்தி ஏற்ற நேரத்தில் கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏன்னா வேதத்தில் காத்துறவங்களாம் சிறந்ததை பெற்றுக்கிட்டாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததை பெற்றுக்கொண்டிருக்கேன். இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கனால அந்த காத்திருப்பின் காரியங்களில் கர்த்தர் நீங்கள் அவங்கள பாதுகாத்து பலப்படுத்திக்கோங்க. பிசாசின் தந்திரமான காரியங்களுக்கு விலக்கி அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்கள். ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை அவர்களுக்கு செய்து கொடுங்க ஆண்டவரே. உங்கள் மகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக்கிற ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர் ஃப்ரீயாக இருந்தால் ஈவினிங் மீட்டிங்க்கு வாங்க. கர்த்தர் உங்கள் இடத்துல இடைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். இஃப் யூ ஆர் ரெடி, இஸ் ரெடி. அதான் தலைப்பு. அங்கே வாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, கர்த்தர் வெவ்வேறு விதமாக பேசுவார், ஆனால் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். காட் பிளஸ் யூ, லவ் யூ.